விஜய்க்கு தாவேகாவுக்கு 108 கண்டிஷன் போடுறீங்க. அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு அலைய விடுறீங்க. ஆனா எங்க நினைக்கிறாரோ அங்க பழனிசாமி போறார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட் கோயம்புத்தூர்ல. எனக்கு வைத்தறிச்சல் இல்ல. விஜய்க்கு ஒரு நியாயம். எடப்பாடி நினைச்சா எது வேணாலும் பண்ணிக்கலாம்னா இது என்னன்னு எனக்கு புரியல சார். மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது பழனிசாமி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு வர்றார். எச்சரிக்கை. நான் முதல்ல சொன்னேன் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. இப்ப திருச்சி நிரூபித்து விட்டது. அந்த கூட்டத்தை போக போக அப்படித்தான் அரசியல் களம் மாறும். தொகுதி தொகுதியாக விஜய் போகும்போது முற்றிலுமாக மாறிவிடும். 4வது இடம் என்பது பழனிசாமிக்கு உறுதியாகிவிடும். திரு அன்னார் OPS, KA செங்கோட்டையன், சின்னப்பா இப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வந்து மாலை அணிவிக்க வேண்டும் என்கின்ற கருத்து எனது கருத்தாக இருந்தது. ஆனால் இன்னமும் இவர்கள் நீடித்துக் கொண்டே போவது. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விஜய் களத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது பயங்கரமான கூட்டத்தில். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாமதப்படுத்தினால், ஒற்றுமை இல்லாமல் போனால், ஆகவே மோசமான நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்துவிடும். இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கோவையில பார்த்தேன். எங்க பாரு கட் அவுட்டா இருக்கு. அதே மாதிரி சென்னையில இங்கிச்சு. சென்னையிலயும் பார்த்தேன் டி நகர்ல கட் அவுட்டா இருக்கு. ஒருத்தர் சொல்லுங்க. ஆனா நான் என்ன வேண்டுகோள்னா, மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன். இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறதா, எடப்பாடி ஆட்சி நடக்கிறதா என்பதுதான் எனது கேள்வி. ஏன்னா கவலையே பட மாட்டேங்கிறாரு பழனிசாமி. பர்மிஷன் இப்போ விஜய்க்கு தாவேகாவுக்கு 108 கண்டிஷன் போடுறீங்க. அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு அலைய விடுறீங்க. ஆனா எங்க நினைக்கிறாரோ அங்க பழனிசாமி போறார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட் கோயம்புத்தூர்ல. எனக்கு வைத்தறிச்சல் இல்ல. அடிச்ச காசுல தானே கட் அவுட் வைக்கிறாங்க. அங்க தலைவரையும் அம்மாவையும் பெட்டி சைஸ்ல போட்டிருக்காங்க. பத்தி பெட்டி சைஸ்ல. ஆகவே விஜய்க்கு ஒரு நியாயம். எடப்பாடி நினைச்சா எது வேணாலும் பண்ணிக்கலாம்னா இது என்னன்னு எனக்கு புரியல சார். நேற்று பார்த்து இது சரியா தெரியல எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது பழனிசாமி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு வர்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாளில் இந்த தலைவர்களுக்கு வேண்டுகோள் மாத்திரமல்ல, எச்சரிக்கை. நான் முதல்ல சொன்னேன் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. இப்ப திருச்சி நிரூபித்து விட்டது. அந்த கூட்டத்தை போக போக அப்படித்தான் அரசியல் களம் மாறும். தொகுதி தொகுதியாக விஜய் போகும்போது முற்றிலுமாக மாறிவிடும். 4வது இடம் என்பது பழனிசாமிக்கு உறுதியாகிவிடும். ஆகவே இதை உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பேரறிஞர் அண்ணா வழியில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், தந்தை பெரியார் வழியில், அம்மா வழியில் வந்த நாங்கள் என்றும் பிஜேபி பின்னால் போக மாட்டோம். 2017 மாதிரி சேர்த்து வச்சா அந்த உதவியை செய்யட்டும். RSS கொள்கையோடு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இல்லை. பிஜேபி வழியில் நாங்கள் செல்ல மாட்டோம். ஒற்றுமைக்கு வேணால் உதவட்டும். அதை விட்டுவிட்டு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் தொண்டர்களுக்கு இல்லை. யாரு நான் அவரை பாராட்டுகிறேன். ஐ அப்ரிஷியேட்டிங் விஜய். ஏன்னு கேட்டீங்கன்னா, 67 ஆட்சி அமைச்சாங்க, திருப்பி 77 ஆட்சி அமைச்சாங்கன்னு பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேசி அந்த படங்களை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் செய்கிறார், பேசுறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. எங்களுடைய தலைவர்களை எந்த கட்சி கொண்டாடினாலும் வரவேற்கிறோம். அதை தான் பழனிசாமி செய்ய மாட்டேன்றார். கோயம்புத்தூர்ல எடப்பாடி மறந்துட்டாரு. அட்லீஸ்ட் விஜயாவது ஞாபகம் வச்சிருக்காரு. யாரு எம்ஜிஆர் மத்தவங்கன்னு. ஆகவே அதை பாராட்டத்தான் வேண்டும். விஜய் நான் பாராட்டுகிறேன், தப்பே இல்லை. முதல்வர் அம்மாவை புகழ்ந்து சட்டமன்றத்தில் பேசினார், அமைச்சர்கள் பேசினார்கள். தலைவர் படத்தையும் அண்ணா படத்தையும் விஜய் வைத்திருப்பது சரியான ஒன்றுதான். ஆனா இங்க நான் திமுகவை கேட்கிற கேள்வி, இந்த அரசை பழனிசாமி ஆட்டம் பெரிதாகிவிட்டது. பழனிசாமிக்கு எந்த சட்ட ஒழுங்கும் கிடையாது. ஆம்புலன்ஸ் டிரைவரை திரும்பி உள்ள வந்தீங்கன்னா அடிச்சு அனுப்புறேன், அதே ஆம்புலன்ஸ் சொன்ன ஒரே ஒரு தலைவர் உலகத்திலேயே அறிவாய்ந்த பழனிசாமி தான். இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த மாண்புமிகு முதல்வர், இந்த அரசு? ஆகவே எங்களது வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அட்டகாசம் அதிகமாக போச்சு பழனிசாமிக்கு.
இதுக்கு ஏன் ஆதரவு என்பது தெரியவில்லை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.